காலம் வாழ்ந்த வாழ்க்கையே பொய்ன்னு தெரியும், ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு தோணும், செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ணிக்க தோணும். இதனாலதான் வெளிப்படையாக உண்மையை யாரும் சொல்லி தருவதில்லை. ஒரு மனுஷன் இந்த பூமியில மனிதனாக பிறந்து விட்டான் என்றால் அவன் மாபெரும் துர்குணங்களோடு தான் பிறக்கிறான். துர்குணங்கள் அப்படின்னா கெட்ட புத்தி, கெட்ட குணம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நீங்கள் மனிதராக பிறந்து விட்டீர்கள் என்றாலே பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இந்த பல பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்ற அந்த பக்குவம் தெரியவில்லை என்றால் யூ வில் சஃபர் a lot. இப்ப அன்புனா என்ன, பாசம்னா என்ன, வேஷம்னா என்ன, பொண்டாட்டினா யாரு, புள்ளனா யாரு, புள்ளையோடைய கடமை என்ன, புருஷனோட கடமை என்ன, பொண்டாட்டியோட கடமை என்ன, டீச்சர்னா யாரு, ஸ்கூல்னா என்ன, பாடம்னா என்ன, வகுப்புனா என்ன, எதுக்கு இங்க பிறந்திருக்கோம், கைனா என்ன, கால்னா என்ன, இதெல்லாம் எதுக்கு படைச்சிருக்கான், இதை பத்தின புரிதல் இல்லாதனால இந்த வாழ்க்கை கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை 27, 28, 29, 30 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்னக்கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். சோ நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப 1-to-1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையா வந்து விளக்கம் கொடுக்க போறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்னக்கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போறோம். நிறைய விஷயங்களை நீங்க வெளிப்படையாக கேட்க போறீங்க. நானும் ரொம்ப வெளிப்படையா வந்து ஆன்சர் பண்ண போறேன். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறதுதான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லயோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாம் அல்ல பரம்பொருள் ஆகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் இந்த மாதிரியான வகுப்புகள் வெளிப்படையா பேசணும் அப்படின்னா, உண்மை அவ்வளவு தூரத்துல தள்ளி இருக்கு. நம்ம அது ஓரளவுக்காவது பக்கத்துல போனாதான் அதை பத்தி பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு ஏன் இதை வெளிப்படையா பேச முடியல அப்படின்னா, அதை வெளிப்படையா பேச பேச கொஞ்சம் வலிக்கும், குத்தும், கொடையும். நீ இத்தனை வருட காலம் வாழ்ந்த வாழ்க்கையே பொய்ன்னு தெரியும், ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு தோணும், செல்ஃப் டெஸ்ட்ராய் பண்ணிக்க தோணும். இதனாலதான் வெளிப்படையாக உண்மையை யாரும் சொல்லி தருவதில்லை. இருந்தாலும் இன்று ஒரு படி உங்களுக்கு மேல போய் அனைத்து உண்மைகளையும் நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இந்த பூமியில ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து விட்டான் என்றாலே மாபெரும் துர்குணங்களோட தான் அவன் பிறக்கிறான். ஒரு மனுஷன் இந்த பூமியில மனிதனாக பிறந்து விட்டான் என்றால் அவன் மாபெரும் துர்குணங்களோடு தான் பிறக்கிறான். துர்குணங்கள் அப்படின்னா கெட்ட புத்தி, கெட்ட குணம்னு அர்த்தம். அது என்னப்பா கெட்ட புத்தி, கெட்ட குணம் அப்படின்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை எனக்கூடிய 10 விதமான துர்குணங்கள் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் மனித உடல் கிடைக்குது. மனித உடல் கிடைக்கிறதுனாலதான் இந்த பூமியில் மனிதனாக பிறக்கின்றான். புரிஞ்சுதான சொன்னது? இது சராசரி மனிதருக்கு. ஒருவேளை மகான்கள் இந்த பூமியில பிறந்தாங்கன்னா எப்படி பிறப்பாங்க? அவர்களும் இந்த துர்குணங்களில் 10ன்றது ஒரு 2-3 வச்சுட்டு பிறப்பாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைச்சாதான் இறைவன் யார் என்பதை உணர முடியும். இறைவன் யார் என்பதை உணர்ந்தால்தான் இறைவன் கிட்ட போக முடியும். எஸ் ஆர் நோ? புரியுதுல்ல? இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப மனிதனா பிறந்துட்டீங்க. இப்ப நம்ம கிட்ட என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். இந்த உலகத்தில் நீங்கள் மனிதராக பிறந்து விட்டீர்கள் என்றாலே பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இந்த பல பிரச்சனையை
எப்படி ஃபேஸ் பண்றதுன்ற அந்த பக்குவம் தெரியவில்லை என்றால் யூ வில் சஃபர் அலாட். இதுக்கு தான் மனிதன் என்ன சொன்னா, உயர்ந்த நிலை அடைந்த மனிதன் என்ன சொன்னானா, நீங்கள் வாழும் போதே ஞானத்தை பெற்றுவிட வேண்டும் என்று கூறினார்கள். ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? ஏன் ஞானத்தை பெற வேண்டும் என்றால், ஞானம் ஒன்று மட்டும்தான் உங்களை எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை அடைய செய்யும். ஞானம் நீங்க பெறல அப்படின்னா பிரச்சனைகளில் இருந்து உங்களால் வெளியே வர முடியாது. இவ்வளவுதான் ஞானம். அது எப்படி புரியல எனக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு கண் மூடி தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். நல்லா கவனிக்கணும். நல்லா 2 காதையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு விழிப்பா கேட்கணும் நான் சொல்ற விஷயத்த. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டு உங்களை தியானம் பண்ண சொல்றேன். நீங்களும் நல்லா உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு நீங்க கண் திறந்து பார்க்கும்போது முன்னாடி ஒரு பெரிய கிங் கோப்ரா இருக்கு, உங்க முன்னாடி தெரியுது. என்ன ஆகும் உங்களுக்கு? நாகாத்தம்மா வந்துட்டியம்மான்னு தொட்டு கும்பிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? தெரிச்சு ஓடிட மாட்டீங்க. டேய் என்னடா தியானம் பண்ண சொல்லிட்டு முன்னாடி கிங் கோப்ரா வச்சிருக்கிற மனசாட்சி இருக்காடா உனக்கு. இப்ப லைட் எல்லாம் போட சொல்றேன். அப்பதான் தெரியுது அது பாம்பு இல்ல, கயிறு, ரோப்புன்றது உங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த பயம் இப்ப இருக்குமா? இருக்குமா? ஏங்க இருக்காது? முன்னாடி பயம் இருந்தது, இப்ப ஏன் இல்ல? சார் கயிறுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா சார்? என்ன சார் நீங்க? இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாம்பு என்றவுடன் எது பயத்தை கொடுத்தது? உங்களது மனம் பயத்தை கொடுத்தது. அது பாம்பு இல்ல கயிறு தான் தெரிஞ்சோன்னு எது பயத்தை எடுத்தது? அதே மனம்தான் பயத்தை எடுத்தது. இப்போ பயம் என்கின்ற ஒன்று உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த பயம் என்கின்ற ஒன்று உங்களுக்கு போக வேண்டும் என்றால் தெளிவு முக்கியம். என்ன முக்கியம்? தெளிவு அல்லது புரிதல் என்பது முக்கியம். அப்பதான் அந்த பயம் போகும், இல்லைன்னா போகாது. என்னடா ஒன்னும் புரியலையே. இப்ப இன்னும் விளக்கமா சொல்றேன், நல்லா சொல்றேன், கவனிங்க. அத பாம்புன்னு நினைச்சப்ப பயம் வந்தது. அதோடைய உண்மைத்தன்மை மெய்ப்பொருள் என்னன்னு தெரிஞ்சோடனே பயம் போயிருச்சு. அப்படித்தானே? இப்படித்தான் உங்க வாழ்க்கையில பயம், பதட்டம், படபடப்பு, வெக்கம், துக்கம், கஷ்டம், துன்பம், நல்லது கெட்டதுன்னு சொல்லி பல வார்த்தைகளுக்குள்ள போய் அது என்ன ஏதுன்னு தெரியாம போய் சிக்கிக்கிட்டீங்க. அதை பத்தின தவறான புரிதல்ல உங்க மைண்ட் லாக் ஆயிடுச்சு. அதை பத்தின தவறான புரிதல்ல உங்க மைண்ட் லாக் ஆனதுனால தொட்டதுக்கெல்லாம் இப்ப வலிக்குது, வெறுப்பா இருக்கு, வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வெளியில எப்படி வர்றதுன்னு தெரியல. இப்ப அன்புனா என்ன, பாசம்னா என்ன, வேஷம்னா என்ன, பொண்டாட்டினா யாரு, புள்ளனா யாரு, புள்ளையோடைய கடமை என்ன, புருஷனோட கடமை என்ன, பொண்டாட்டியோட கடமை என்ன, டீச்சர்னா யாரு, ஸ்கூல்னா என்ன, பாடம்னா என்ன, வகுப்புனா என்ன, எதுக்கு இங்க பிறந்திருக்கோம், கைனா என்ன, கால்னா என்ன, இதெல்லாம் எதுக்கு படைச்சிருக்கான், இதை பத்தின புரிதல் இல்லாதனால இந்த வாழ்க்கை கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் என்ன எதுக்கு அப்படின்றது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, எப்படி பாம்பை பார்த்து பயந்த நீங்க லைட்டை போட்டோன்னே அது கயிறுன்னு தெரிஞ்சு பயம் அமைதியானதோ, அமைதி நிலைக்கு போனீர்களோ, அதுபோல இதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பயம் எல்லாம் விலகி ஆத்மஸ்வரூபம் சக்தி பெற்று ஆழ்ந்த அமைதிக்கு போய் ஞானியாக மாறிவிடுவீர்கள். பாம்புன்னு தெரிஞ்சப்போ எது உங்களுக்கு பயத்தை குடிச்சுது? அறியாமை. அது பாம்பில்ல கயிறு தான் தெரிஞ்சப்போ எது பயத்தை எடுத்துச்சு? ஞானம். அது பாம்பா கயிறான்னு தெரிஞ்சுக்க முற்படுறீங்கல்ல, அந்த தெளிவை கொடுக்குதுல்ல, அதுக்கு பேரு தான் ஞானம். இப்ப நீங்க இன்னைக்கு ஃபுல்லா கத்துக்க போறது என்ன அப்படின்னா, ஜாலியா கதை கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு டவுட்டே வேண்டாம், நீ நோட் பண்ணி வைக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. உங்க வாழ்க்கையில நான் பேசினது ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தேவைப்படுதுன்னா சத்தியம் மட்டும் சொல்கிறேன், அது அந்த நேரத்தில் வந்து நிற்கும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. நானே சொல்லுவேன், ஒரு சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா போதும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், ஜாலியா கதை கேட்டுக்கிட்டே வாங்க. இறுதியில உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன ஏதுன்ற அந்த புரிதல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கிளியர்?
ஓகே, இப்போ இந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா, ஏன் இங்கே நான் பிறந்திருக்கிறேன்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா அமைதியாயிருவீங்க. நான் ஏன் இங்கே பிறந்திருக்கிறேன்? ஏன் பிறந்திருக்கீங்க நீங்க வேணா சொல்லுங்க, நான் வேணா தெரிஞ்சுக்கிறேன். சும்மா தெரிஞ்சு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஏன் பிறந்திருக்கீங்க? என்னங்க இப்படி இருந்தா நான் எப்படிங்க கிளாஸ் எடுக்கிறது? ஏதாவது பதில சொல்லி ஏதாவது ஈக்குவலா மெயின்டைன் பண்ணி என்னைய கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா வச்சிருந்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கலாம். ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி உட்காந்துருக்க கூடாது. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன் இங்க நம்ம பிறந்திருக்கிறோம்? வாழ்வதற்கு. வெரி குட், நைஸ் ஆன்சர். அண்ட் தென் ஜாலியா இருக்கணும். வெரி குட். வேற? கர்மாவை சேர்க்கிறதுக்கா? குறைக்கிறதுக்கு. ஓகே, வெரி குட். வேற? சந்தோஷமா இருக்கிறதுக்கு. வெரி குட். வேற? இந்த பூமியில உள்ளதை அனுபவிக்கிறக்கா அண்ணன் பிறந்திருக்கிறார். வெரி குட். வேற என்ன பண்றதுக்கு? பாடம் கற்றுக்கொள்வதற்கு. நைஸ் ஆன்சர். வெரி குட். வேற? வேற யாரும் எதையும் அனுபவிக்கிறதுக்கு பிறக்கல போல. சொல்லுங்க. மனித வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கையை நீங்கள் அடைந்திருப்பதற்கு, பெற்றிருப்பதற்கு உண்டான மாபெரும் காரணம். நீங்க எல்லாம் சொன்னதெல்லாம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதெல்லாம் விட ஒரு பெரிய வேலை இருக்கு. எங்கிருந்து வந்தீங்களோ மீண்டும் அங்கேயே செல்ல வேண்டும். எந்த மூலத்திலிருந்து நீங்கள் வந்தீர்களோ மீண்டும் அதே மூலத்திற்கே சென்று கலந்து விட வேண்டும். இது நீங்க பண்ணல அப்படின்னா மறுபடியும் 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 இந்த பூமியில பிறந்து சாவீங்க. இது நடக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.